Hi friends, இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கில் எப்படி கலெக்ஷன்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சிங்கிள் வேல்யூவை இல்லை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை இன்ஜெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸை இன்ஜெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு கலெக்ஷன்ஸே எப்படி ஒரு பீன்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரிங்கில் 4 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஒன்று லிஸ்ட்டு, இந்த டேக் யூஸ் பண்ணலாம், செட்டு டேக் யூஸ் பண்ணலாம், மேப் டேக் யூஸ் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ மேப் கீ வேல்யூ பேர், ப்ராப்பர்ட்டிஸ் கீ வேல்யூ பேர், செட் டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, அதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்எம்எல் ஃபைல். இதில் நம்ம என்னென்ன பீன் தேவையோ அதுக்குண்டான தேவையான எல்லா விஷயங்களையும் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ரிங் இந்த ஃபைலை லீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய பீன் ஜாவா ஃபைலில், இதுதான் போஜோ ஃபைல், பீன் ஃபைல், இதை இதில் இன்ஜெக்ட் பண்ணிவிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு பீன் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த பீனுடைய கிளாஸ் ஃபுல் பேக்கேஜ் இது தான். ஸோ அதில் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் ஸ்ப்ரிங் கிட்ட சொல்கிறேன், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா லிஸ்ட்டு நான் இன்ஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். லிஸ்ட்னால் அதில் ஒரு 4 ஐட்டம்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒரு புதுசாக ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதை ஸ்ப்ரிங்கோடைய இந்த கிளாஸில் இன்ஜெக்ட் பண்ணிவிடும். ஓகேவா, ஏன்னா கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் இருக்குது இங்கே. ஸோ செட்டர்ஸ் மூலமாக அதை இன்ஜெக்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா அடுத்தது செட்டுனா டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சேமாக 2 இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் அதை எடுத்துக்கும். ஸோ செட்டை க்ரியேட் பண்ணோம், டூப்ளிகேட்ஸை அவாய்ட் பண்ணிவிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு மேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கீ வேல்யூ யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மேப்பும் அதில் இன்ஜெக்ட் ஆகிடும். ஸோ இது டேக் இந்த டேக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ்லையும் கீ வேல்யூ இருக்குது. ஸோ இந்த 4 கீ வேல்யூ இன்ஜெக்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம கலெக்ஷன்ஸை ஒரு பீன்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் தான் செட் பண்ணும். அது எப்படி செட் பண்ணணும்னா, செட்டர்ஸ் கால் பண்ணும். வேணால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பிரேக் பாயிண்ட் போட்டுருவோம். அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, எக்ஸாக்டாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செட் ஆகிற நேரத்தில் நம்ம இது கால் ஆகும். ஸோ ஸ்ப்ரிங் இதை கால் பண்ணணும், இந்த செட்டர்ஸை. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நான் 4 பிரேக் பாயிண்ட் போட்டிருக்கேன். ஓகே, பிரேக் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி கலெக்ஷன்ஸ்லாம் இன்ஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டீபக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். டீபக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை லோட் ஆகும். எக்ஸ்எம்எல் ஃபைல் லோட் ஆகும்போது அந்த பீன் உருவாகும். ஸோ க்ரியேட் பண்ணும், பீன் க்ரியேட் ஆகும். ஓகேவா, இப்போ தான் பீன் கான்ஃபிகரேஷன் ஃபைல் லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லோடு எக்ஸ்எம்எல் பீன் டெஃபினிஷன்ஸ் ஃப்ரம் கிளாஸ் பாத் ரிசோர்ஸ் லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட்டர்ஸ்லாம் கால் ஆகுது. இது நான் கால் பண்ணல, இது பீன் கால் பண்ணுறது. ஓகே, ஸோ இது க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நம்ம. இப்போ நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த செட்டர்ஸ் கால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செட் க்ரியேட் ஆகி அதில் இருக்க அந்த 3 வேல்யூஸ் வந்துடும். ஏன்னா 4th ஒன் டூப்ளிகேட்னால வராது. ஸோ திருப்பி நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ அட்ரஸ் மேப் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஸ்ப்ரிங் தான் பண்ணுது. இந்த பீனை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான வேல்யூஸ் எல்லாம் அழகாக செட் பண்ணுது. ஸோ அடுத்தது கடைசி அட்ரஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ நேராக நம்மளுடைய மெயின் கிளாஸ்க்கு அது வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான தேவையான இங்கே பிரிண்ட் ஆகும் லிஸ்ட்டு, அப்புறம் மேப்பு, மேப்பு பிரிண்ட் ஆகிடுச்சு, ப்ராப்பர்ட்டிஸு பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக செட் பார்த்திங்கன்னா மொத்தமே 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா 4 எலிமெண்ட் கொடுத்துருந்தோம். பட் அதனால் டூப்ளிகேட்னால செட் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அதனால் இந்த டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி வெறும் 3 மட்டும் தான் வரும். ஸோ இப்படி தான் கலெக்ஷன்ஸை நம்ம ஸ்ப்ரிங் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ. தேங்க்யூ.